Hi friends, welcome to Chennai food. நம்மளுடைய கிச்சனுக்கு ரொம்பவே உபயோகமான அருமையான 6 டிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம யூஸ் பண்ணக்கூடிய ரவை, கோதுமை மாவு, சேமியா இதெல்லாம் நம்ம பிரிச்சிட்டு பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி எடுத்து அப்படியே நம்ம டப்பால வச்சிருவோம். இது அப்படியே ஓபன்ல வச்சோம்னா இது உள்ள இரும்புலாம் போய்டும், சீக்கிரமா கெட்டு போய்டும். இது ஈஸியா நம்ம பேக் பண்ணலாங்க. பேக் பண்றதுக்காக நான் இந்த நைஃப் தான் எடுத்துர்க்கேன். இத அடுப்புல வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். few seconds ஹீட் பண்ணா போதும். பாருங்க இப்ப நைஃப் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த கவரை வந்து இந்த மாதிரி படியே வச்சிருங்க. மேடம் மேல வச்சிட்டு அப்படியே வச்சு தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. few seconds அப்படியே விட்டுடுங்க. விட்ட உடனே அது சூடு ஆறிடும். பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆகாது. நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால இதில் எறும்பும் போகாது, காற்றும் போகாது, இந்த பொருளும் கெட்டு போகாது. நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம கட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா பேக்கெட்டுமே நீங்கள் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாயை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா இது அப்படியே வச்சோன்னா சீக்கிரமாக பழுத்து போயிடும், இல்லை கெட்டு போயிடுங்க. இதை அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய இந்த காம்பை மட்டும் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பச்சை மிளகாய் பழுத்தும் போகாது, சீக்கிரம் கெட்டும் போகாது. இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் நான் எல்லா பச்சை மிளகாயிலும் காம்பு எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு மிளகாய் கெடாமல் இருக்கும், பழுத்தும் போகாது. இதை மூடி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கடலைப்பருப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே வண்டு வந்துடுங்க. எல்லா பருப்பை விட கடலைப்பருப்பில் தான் சீக்கிரமாக வண்டு வந்துடும். இதில் வண்டு வராமல் இருக்கணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாயை இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வண்டே வராது. நான் 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை இந்த பருப்பில் போட்டு விட்டுடுங்க. இந்த மாதிரி பருப்பில் வந்து காஞ்ச மிளகாயை போட்டு வச்சுட்டா கடலைப்பருப்பில் சீக்கிரமாக வண்டு பிடிக்காது. புளி ரொம்ப நாள் கெடாமல் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இந்த மாதிரி புளியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ, டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறீங்களா இல்லை ஜாடியில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் இந்த புளியை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு தூவி விட்டுடுங்க. இதே மாதிரி கொஞ்சம் புளியை பிச்சு போடணும், கொஞ்சம் கல் உப்பு தூவி விடணும். இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சா புளியில் வண்டும் வராது, ரொம்ப நாள் வரைக்கும் புளி கெட்டு போகாமல் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கிட்டால் போதும், அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம காய் அரியக்கூடிய கத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு சேர்ந்துடும். அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக எடுக்கணும்னா நீங்கள் 1/2 லெமன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க. இந்த லெமனை இந்த சால்ட்டில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் நைஃப்பில் வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த அழுக்கு எல்லாமே போயிட்டு நல்லா பளபளன்னு ஆகிடும். எப்போல்லாம் நைஃப் அழுக்காகுதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் கத்திலலாம் லெமன் சால்ட் வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன். அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிடுச்சு. நல்லா கழுவி தொடச்சி எடுத்துருக்கேன். நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நைஃபையுமே நீங்கள் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிசர் மொக்கையாயிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய ஸ்டீல் நாரை நல்லா காய வச்சுட்டு ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம கட் பண்ணும்பொழுது சிசர் நல்லாவே ஷார்ப்னஸ் வந்துடும். அந்த ஸ்டீல் நாரை இந்த மாதிரி பொடியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் சிசரில் கட் பண்ணிங்கன்னா சிசர் பாருங்கள் நல்லா ஷார்ப்பாகிடும். நல்லா ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்பொழுதே தெரியும் உங்களுக்கு ஷார்ப்னஸ்ஸு நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நான் ஒரு பேப்பரை 4ஆக மடித்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஈஸியாக வெட்டுது. வச்ச உடனே கட் பண்ணுது பாருங்கள். நல்ல ஷார்ப்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் சிசர் வந்து மொக்கையாக இருக்குதோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிச்சனுக்கு ரொம்பவே உபயோகமான 6 டிப்ஸ் என்னென்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.